ஹே காய்ஸ், வெல்கம் டு ஏஜ் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபையும் லைக்கையும் கமெண்ட்டையும் தட்டி விட்டு பாருங்கள். ரைட் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நிறைய வேலை இருக்குது. ஓகேவா, வீடியோக்குள்ளே போயிட்டு வேலைகளெல்லாம் பார்த்துருவோமா? ஓகே நண்பர்களே, இன்றைக்கி ஆரம்பத்திலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில டைனோசர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டிங்கன்னா செத்து போயிருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் டேம் பண்ணலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லை, கார்போனியம்ஸையும் டேம் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து கடைசியில் ஒரு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இன்றைக்கி வந்து ஒரு பொடி தான் நண்பர்களே, நிறையா டேம் பண்ண போகிறோம், ஓகேவா? இன்றைக்கி நிறைய டைம் பண்ண ப்ரோ. ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணி போடு ப்ரோ வீடியோவை 30 மினிட்ஸானு. அதுக்காகவே இனி வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 மினிட்ஸ் போடுதேன். ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது, அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆனாலும் போடுதேன், ஓகேவா, உங்களுக்காக. ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவனுக்கு பெரிஸ் வச்சாலே நல்லா டேம் ஆவான்னு நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இவனை டேம் ஆகட்டும். இன்னும் நம்ம நிறைய வேறு டேம் பண்ண வேண்டியது இருக்குது நண்பர்களே. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு மட்டும் இருக்குது. 40 டைனோசரோட எக்ஸ்ட்ரா ஏதாவது டைனோசரை டேம் பண்ண முடியுமா, இல்லைனா டேம் பண்ண முடியாதாங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் நினச்சேன் நிறையா டேம் பண்ணலாங்கிற ஒரு எய்மில் இருந்தால் இவனுங்க அப்படி விட மாட்டேக்கானுங்களே. நான் டேம் பண்ணலான்னு நினச்சதுக்கு மாறாக இவனுங்க கம்மியாக சொல்கிறானுங்க. ஓகே, பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகே ரைட் நண்பர்களே, அவ்வளோதான். மயக்கம் போட்டான் மண்ட கசாயம். இவன் வந்து யாருன்னு தெரியாத கேஸ்டிலோரிடியஸ் அதாங்க பீவரு. ஏற்கனவே நம்மகிட்ட இருந்தவனா அன்கிளைம் பண்ணிட்டேன் தெரியாமல், அவன் அதனால செத்து போயிட்டான். இவன் அந்த அளவுக்கு சாகாமல் இருந்தால் ஓகே ரைட்டு நண்பர்களே. ஆனால் நான் எல்லாத்தையும் பேராக வந்து டைம் பண்ணலான்னு நினச்சேன். என்னுடைய ஐடியாவில் மண்ணை தூக்கி போடுற மாதிரியே அவனுங்க பண்ணிட்டானுங்க. வேறு ஒன்றும் இல்லை, 40 டைனோசர் தான் டேம் பண்ண முடியுங்கிற போட்டானுங்க. ஏற்கனவே நம்மகிட்ட இப்போ 30 டைனோசர் கிட்ட இருக்குது. இன்னும் இவனுங்களெல்லாம் டேம் பண்ணும்போதே ஃபுல்லாகிரும் போல் விட்டால். இனி நான் ஜிகாண்டாசாரஸ்லாம் எப்படி நண்பர்களே டேம் பண்ணுறது விட்டால் எல்லாத்துல இருக்கிறவர்களையும் கொஞ்சம் ஒரு லெவல் உள்ளவங்க கம்மியாக உள்ளவனை கொல்ல தான் செய்யணும்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை. இதனால் எனக்கு மனசு வர மாட்டேங்குது நண்பர்களே கில் பண்ணுறதுக்கு. சரி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறேன். ஏதாவது 40 டைனோசருக்கு எக்ஸ்ட்ரா அவங்களால முடிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்டில் தட்டி விட்டு போயிருங்க, ஓகேவா? 40 டைனோசர் தான் சொன்னது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ரைட்டு, பார்த்துக்கலாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கும், வழி இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஓகே, இப்போதைக்கு துரத்திக்கிட்டு இருக்கான். டேய் சும்மா இருறா, நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. இனி நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேம் பண்ணுறது நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. கொஞ்சம் வந்து நிறுத்திட்டு ஃபுல்லாகவே டெவலப்பில் இருக்கணும். ஆர்க்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்லாம் இருக்குது. நான் இன்னும் இது வரைக்கும் ஸ்டோனுக்கே அப்கிரேட் ஆகலை. இன்னும் முழுசாக ஸ்டோனு அயனுக்கெலாம் அப்கிரேட் ஆகணும். நான் இன்னும் டெக்குக்கெலாம் எப்படி நண்பர்களே அப்கிரேட் ஆகுது? நான் ஒரு உதவாக்கிறேன் இதில் வேறு. ஓகே ரைட்டு, கொஞ்சம் பொறுமையாகவே அப்கிரேட் ஆகலாம்னு நினச்சேன். வேறு வழியில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அப்கிரேட் ஆகும், ஓகேவா? இப்போ இவன் டைம் ஆகுறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் நண்பர்களே. இப்போ தானே நண்பர்களே சோறு வச்சுருக்கோம். இவன் இன்னும் தின்னு நண்பர்களே அன்கான்ஷியஸ் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக போச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியலை. இவன் வேறு மண்ட கசாயம் நம்மளை ஏதாவது கடுப்பாக கிளப்பிக்கிட்டு இருக்கான். கார்போனியம் கூட ஓகே டேம் ஆயிடுவான். அவ்வளோதான் நண்பர்களே, டேம் ஆக போகிறான். கடைசி போயிட்டு எடுக்க போகிறான். கரெக்டாக நான் வரும்போது தான் டேம் ஆகிறான், பார்த்தீங்களா? நல்ல பையன். ரைட்டு, கருப்பு கலரில் இருக்கான். மண்டையில் முடி முளைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பின்னாடி. ஓகே பரவாயில்ல. இப்போதைக்கு இவனுடைய ஷேடில் போட்டுவிட்டு இவன் ஏரியாவில் நிப்பாட்டிட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது அடைச்சி வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லா டைனோசரையும் ஒரே இதில். அதை மாதிரி ஏதாவது ஒரு டெக் இருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இப்போதைக்கு இவனை கூப்பிட்டு போவோம். டே வாடா. அவ்வளோதான் நண்பர்களே, ஒரு ஸ்டீலோசாரஸ் டேம் ஆகிட்டான். இன்னும் ஒரு கேஸ்டிலோரிடியஸ் தான் டேம் ஆகணும். ஓகே டேய் சீக்கிரம் டேம் ஆகுடா. நண்பர்களே, நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டைனோசரை பற்றியான கைடை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேஸ்டோரிடியஸ் மாதிரியே இன்னொரு டைனோசர் இருக்குது நண்பர்களே. ஆனால் ஆர்க்கில் இருக்கா இல்லையான்னு தெரில. இருந்தால் நம்ம அதையும் டேம் பண்ணுவோம், ஓகேவா? இதே மாதிரி நிறையா இருக்குது. பேர்லேயே இதே மாதிரி தான். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா இருந்தேன். ஒரு ஷார்க்கோ மண்ணே வேறு வரானு. எங்கேருந்து தான் வரானுங்கன்னு தெரில, நமக்குன்னே வருவானுங்க. இப்படி படுத்துட்டு அடக்காம பாருங்க, எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். ஓகே ரைட்டு. அவன் வந்து லெதர் தான் நமக்கு எடுக்க முடியும். சும்மா இல்லாமல் விட்டா போட்டுக்கிட்டு தள்ளியிருந்தோம்னா எவ்வளோ கஷ்டம். எவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு டேம் பண்ணவனு போட்டு தள்ளியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, வெறியாயிருப்பேன். ரைட்டு, இவன் வேறு டேமாக இருவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இவனுங்க எல்லாருமே டேம் ஆகிட்டாங்க. சூப்பரு. இந்த ட்ரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு நண்பர்களே. இந்த கலரு இருந்தாலும் அதையும் டைம் பண்ணுவோம். முதல்ல இதை எடுத்துருவோம் நண்பர்களே. இதை நைட்டு ஃபுல்லாக இவனால தான் நம்ம வந்து
கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு செத்து செத்து விளையாண்டுக்கிட்டு இருப்போம். ஓகே, இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட லூட் இருக்குது, இவனையும் டேம் பண்ணிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரே ஒரு ட்ரைக்ரோடாப்ஸ் கூட நம்மகிட்ட இல்லை இப்போ, ஓகேவா? அதனால தான் ட்ரைக்கை வந்து டேம் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது நம்ம கையில் லூட்டு, அதை வச்சு டேம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு இவனை டேம் பண்ணுறதுக்கு, இப்போ ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் நண்பர்களே, இவனுக்கு ஹெல்த் கம்மியாக தான் இருக்குது, அவ்வளோதான் நண்பர்களே. 2 அடியில் மயக்கம் போட்டான். அப்போது ரைட்டு, இவன் வந்து சீக்கிரம் டேம் ஆயிடுவான். நம்ம ஃபுட்டு மட்டும் வச்சு விட்டா போதும். வேண்டாம், நம்ம வந்து லாங் ரேஸ் வைக்கிறதுக்கு பதிலாக இது வச்சு விட்ருவோம் நண்பர்களே, பெரி சாப்பிடுவோம். ரைட்டு, யாராது? ஏய், நீ யாருமா? ஃபீமேல் தான் இவனும். வேண்டாம் நண்பர்களே, நமக்கு மெயிலாக இருந்தால் கூட ஓகே, டேம் பண்ணியிருப்பேன். ஃபீமேல் வேண்டாம். ஓகே ரைட்டு, என்னடா ஆச்சு, எல்லோரும் டேம் ஆகிட்டிங்களாடா? இவன் எப்படினாலும் ஸ்லோவாக தான் டேம் ஆவான், அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த கேஸ்டோரியஸும் டேம் ஆகிடுச்சு. மண்டகசாயம் டேம் ஆகிட்டான். இவனையும் கொண்டு போயிட வேண்டியதான். டே வாங்கடா வாங்கடா எல்லாரையும். டேய் நீனும் அப்படி வந்துட்டனா எனக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா, நீயும் சீக்கிரம் முடிஞ்சிட்டனா நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நண்பர்களே. அவனை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல, அன்கான்ஷியஸ் லெவல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் அவனா டைம் ஆயிடுவான். டே இங்கே வாடா அர்ஜென்ட் டிவிஸு. இவன் வேறு நண்பர்களே, கரெக்டாக நம்ம எதாவது பண்ணும்போது தான் பறந்து தொலைஞ்சிடுதான். இவனுக்கு நான் பேசிவ் போட்டு வச்சாலும் இப்படி தான் ஏதாவது பண்ணி தொலைச்சிக்கிட்டு இருக்கான். ரைட்டு நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே தான் நண்பர்களே, பக்கத்தில் தான் டேம் பண்ண வந்தேன் பேச்சியை. அதுக்குள்ளே நம்மளை அன்கான்ஷியஸ் பண்ணி விட்டு போயிட்டானுங்க அந்த தேள். அதுதான் புல்மோனோ ஸ்கார்பியஸு. ரைட்டு, இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேச்சி வந்து டேம் ஆகிட்டு இருக்கு. வேறு ஏதாவது இடையில சிக்கனா அவனுங்களையும் பிடிச்சி டேம் பண்ணி போடுவோம். எனக்கு வந்து எல்லாத்தையும் இந்த ஆர்க்கில் மேப்பில் உள்ள எல்லாத்துலேயுமே ஒரு பேர் டேம் பண்ணணுன்னு ஆசை. ஆனால் இவனுங்க பண்ணுறத பார்க்கும்போது வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். ஆகா, கார்போனியமு. டேய் வேண்டாம்டா, இந்த கார்போனியம் வேண்டாம் நண்பர்களே. இவன் ரொம்ப ஹை லெவலு, இவன் டேம் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். கம்மியான லெவல் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு டேம் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து கூட லெவல் கூட்டிக்கலாம். ரைட்டு, வேறு அதுக்கடுத்து ஒருத்தன் சிக்கனா நண்பர்களே, கார்னோங்க. கார்போனியம்னே வாயில் வருது பாருங்கள். கார்போனியம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, கார்னோ நண்பர்களே, எடுத்து ஃபுட்டு வச்சோம்னா டக்குன்னு டேம் ஆயிடுவான் நண்பர்களே. இவன் வந்து ஏற்கனவே போன வாட்டி அடித்த கார்னோட இதுவே இருக்குது, அதான் ப்ரைமீட்டு, அதை வச்சிரும். அதுக்கடுத்து கொஞ்சம் மெதுவாக அப்படி லெதர் தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பெருசாக வேறு ஒன்றும் வேலையும் செய்யலை. எனக்கு வேறு வேலையும் செய்ய தோணலை நண்பர்களே. எனக்கு டேம் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஏதாவது டேம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். என்கிட்ட இப்போ இருக்க லூட்டை வச்சு டேம் பண்ணுற கஷ்டம் தான், இருந்தாலும் மெதுவாக டேம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதுக்கடுத்து நான் தெரியலான்னு டேம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் இந்த வீடியோவில், ஆனால் கடைசியில் மண்ணெல்லி போட்டானுங்க. ரைட்டு, பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னும் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் போயிட்டேன். 40 டைனோசருக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது டைனோசர் டேம் பண்ண முடியுமா இல்லையானுங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. ரைட், இவனுங்க 2 பேரையும் நம்ம வந்து டேம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஏற்கனவே இருந்த பேச்சியோடைய இதெல்லாம் சேடலெல்லாம் தூக்கி போட்டுருவோம் நண்பர்களே. இவனுங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் அங்கிட்டு போடா, இது வேற சிக்கிக்கிட்டு நான் பாட்டுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொறுமையாக 2 பேரையும் கொண்டாந்து நிறுத்தியாச்சு. ஓகே நண்பர்களே, அங்கே பார்த்தீங்களா கார்போனியம் முன்னாடி நிற்கான். இங்கே பேட்சி எல்லாருக்குமே பேசிவ் போட்டு விட்டேன், எவனும் சண்டைக்கு வரமாட்டான். இங்கே கேஸ்ட்லோசாரஸு இன்றைக்கி வந்து 3 பேர் ஜோடியாக வந்து நம்ம இறக்கியிருக்கோம் இந்த ஏரியாவில். ரைட்டு, இவனுங்களெல்லாம் எதுக்கடா இறக்குறான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இவனுங்களோட எக்குலாம் ரொம்ப முக்கியம். கிபிள்ஸ் செய்கிறது எல்லாத்துக்குமே இவனுங்களோட எக்ஸ்லாம் முக்கியம். அதுக்காக இவனுங்களை டேம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. அதுக்கடுத்து ஏதோ வேலையை மறந்துட்டு போய் நான் இப்படி லூட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்படி தான் இவனுடைய பவரே தான் நண்பர்களே. இவன் ரொம்ப நாளாக காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் முன்னாடியே. இவன் இப்படி ஒரு நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சுற்று முன்னாடி பார்த்து நீங்கள் வந்து தள்ளினீங்கன்னா இவன் நல்லா சுற்றுவான். அப்படி கிருட்டுன்னு சுற்றிட்டே போவான், சூப்பராக இருக்கும். இது ஃபாஸ்ட்டாகவும் போகுங்கிறதுனால நான் அதை அடிக்கடி வச்சு விளையாடிட்டு இருப்பேன். அதுக்கடுத்துங்க பாருங்கள் நண்பர்களே, ஒரு ஆலோசாரஸு போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க 2 பிராண்டோ. நம்ம அங்கே போனால் நமக்கு அடி விழுது. ரைட்டு, இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்கிலோவை நான் டேம் பண்ணுறதுக்கு வந்துடுறேன். ஏன்னா 2 ஆன்கிலோ வேணும். ஒரு ஆன்கிலோ இங்கே இருக்குது, இன்னொன்று வந்து மவுண்டைனில் இருக்குது. அதுக்கடுத்து ஆன்கிலோவை டேம் பண்ணி வந்துட்டேன். ஏற்கனவே நான் ஒரு ஆன்கிலோடைய சேடல் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தூக்கி அவனுக்கு போட்டு விட்டுற வேண்டியதான். ரைட்டு, நமக்கு வந்து ஒவ்வொன்றா இப்போ தான் நண்பர்களே ரிசோர்ஸுக்கெலாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே உள்ள ரிசோர்ஸை நம்மளால் மட்டும் கொண்டு வர முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும். அவ்வளவு வந்து எஃபெக்டிவாக நிறைய ரிசோர்ஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு ஃபாஸ்ட்டு தான் சரியில்லை நண்பர்களே. அர்ஜென்டிவிஸ் வந்து ஃபாஸ்ட்டே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக ஆமை மாதிரி போய்கிட்டு வரான். இதனாலே டைம் ஆகுது. இதே இது பார்த்துட்டிங்கன்னா
அவன் பேர் பெட்ரடான். பெட்ரடான் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கான். ஆனால் ஹெவி வெயிட் வந்து அவனால் தூக்க முடியல. ஒருத்தனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இன்னொருத்தனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு இதை முடிக்க வந்தேன். அதாவது பர்சியூட்டு. இந்த கிளைம் பண்ணணும் நண்பர்களே. இந்த மலையை கிளைம் பண்ணணும். அதாவது கிளைம் இல்லை, கிளைம் பண்ணணும், ஏறணும். அது வந்து நீங்கள் எதையும் எந்த டைனோசரையும் வச்சுக்கிட்டு ஏற முடியாது. மவுண்ட் பண்ணி நீங்களாக தான் ஏறணும். நான் மேலே கொண்டாந்து பெட்ரோடானை இறக்கிட்டு நான் மெதுவாக கீழே இறங்கிட்டுருக்கேன். கீழே மெதுவாக இறங்க வேண்டியதான். இல்லைன்னா இப்படி சரிவிட்டு போய் என்னைய மாதிரி டேமேஜ் வாங்கிட்டு இருப்பீங்க நண்பர்களே. பல நேரங்களில் செத்துலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. நான் பொறுமையாக தான் இறங்கணும், வேறு வழி இல்லை. கொஞ்சம் தான் நண்பர்களே உயிர் இருக்குது. இன்னும் வேறு எவனாவது பார்த்து வந்துடக்கூடாது. அது வேறு பொறுமையாக இறங்கணும். ரைட்டு, இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி எவனாவது வருவான் எங்கேயாவது இருந்து. ரைட், இங்கே தள்ளி வந்துட்டேன் நண்பர்களே. அதுக்கடுத்து இங்கே இன்னும் லைட்டாக இங்கேருந்து அங்கிட்டு குதித்து இறங்கி ஓடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உயிர் தப்பிச்சேன். டே ரேப்ட்ரு வாடா, வேணா இங்கே வந்து மண்டையில் வாங்கிட்டு பேர் ஃபஸ்ட்டே. இல்லைன்னா நான் அங்கே ஓட ஆரம்பித்த பிறகு என் பின்னாடி வந்து பிடிக்கணும்னு பார்க்காத, நான் பாவம். ஓகேவா? ரைட்டு, இந்த இடத்துல தான் நண்பர்களே அந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏறினோம்னா ஓகே, மேலே டக்குன்னு நம்ம கிளைம் பண்ண அவ்வளோதான் நண்பர்களே. அவங்களே போயிட்டானுங்க. இவனை அடிக்க வேண்டாம், இவன் உதவாக்கிற, இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போகிறான், வேண்டான்னு போயிட்டானுங்க. இதுக்கு மேலே எனக்கு அசிங்கம் தேவையா? ரைட்டு, ஓகே. சேவிங் அடிக்குது. அதாவது நம்ம கரெக்டாக ஏதாவது வேலை பண்ணும்போது அந்த சேவிங் அடிக்கும். அது வரைக்கும் எதுவுமே சும்மா நிற்கும் போதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. ஓகே, ரைட்டு, அதுவும் நல்லது தான். ஏன்னா நம்ம ஏதாவது வேலை செஞ்சுருக்கும் போது அதை சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது தானே நண்பர்களே. ஆட்டோ சேவில் கிடைக்காது, அதுவாக நல்லது. ரைட்டு, இப்போ ஏதோ ஒன்று நம்மளை ஸ்பாட் பண்ணிடுச்சு. யாராவது ஸ்பாட் பண்ணுது, நல்ல வேலை போயிடுச்சு நண்பர்களே. ஏதோ டேஞ்சரஸ் அனிமல் போல். ஓகே, இந்த இடத்துல மேலே வந்து ஏறி போனோம்னா போயிடலாம். இந்த இடத்துல தான்டா வழி உண்டு, எங்கடா போச்சு? அதுக்குள்ளே வழி எங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டீங்களாடா? இங்கே தான் நண்பர்களே வழி உண்டு. மெதுவாக ஏறி போகணும், சைடில் அப்படியே ரைட் சைடில் ஏறி போகணும். டே, எங்கடா வழியை காணும்? அவ்வளோதான் நண்பர்களே, வந்துடுச்சு வழி வந்துடுச்சு, வழி பிறந்துச்சு. இன்னும் மேலே ஏறி போய் இன்னும் மேலே ஏறி போகணும். அது வேறு கடுப்பு. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறோம். முடிச்சிடலாம். இந்த இதை எப்படியாவது முடித்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்பி கிடைக்கும் நண்பர்களே. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெர்சன்டேஜ் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோன்னு தெரில. இங்கே ஃபுல்லாகவே கிறிஸ்டல் நிறையா இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் கிளைம் பண்ணணும், அதாவது எடுக்கணும். ஆனால் எனக்கு வந்து இன்னும் டைம் இல்லை நண்பர்களே. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆன்கிலோசாரஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும் கரெக்டாக. ஆன்கிலோசாரஸ் கூட இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம். நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நண்பர்களே. அதில் வந்து எப்படின்னா அர்ஜென்டிவிஸை வச்சு ஆன்கிலோவை தூக்கிட்டு சும்மா போகிறாங்க பக்கத்தில். ஆன்கிலோசாரஸ் வந்து தன்னால் கலெக்ட் பண்ணுறான் அயன் எல்லாத்தையுமே. அது நமக்கு வந்து டைம் ரெடியூஸ் பண்ணணும். நான் வந்து செஞ்சு பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேங்கி. உங்களுக்கு ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ரைட்டு. டேய் அது திரும்ப வலிக்கி விட்டீங்களா அடப்பாவிகளா நண்பர்களே. அங்கே தான் நண்பர்களே ஏறி போகணும். அடப்பாவிகளே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? மனசாட்சி இருக்கா அவங்களுக்குலாம்? கஷ்டப்பட்டு இங்கே ஏறணும்னு வந்தால் கீழே வலிக்கி உள்ள வச்சுட்டு போகிறீங்க. ஓகே நண்பர்களே, சீக்கிரமும் திரும்பவும் ஏறுவோம். எத்தனை வாட்டி விழுந்தாலும் நம்ம ஏற தான் செய்யணும், வேறு வழி இல்லை. இதை அப்போ தான் முடிக்க முடியும். இதை முடித்தா நமக்கு நல்ல எக்ஸ்பி கிடைக்கும். அது வரைக்கும் சந்தோஷம். மண்டையன்களா, எப்படியாவது ஏறிடணுண்டா. இந்த இடத்துலேருந்து ரைட் சைடு ஸ்லிப் ஆனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லெஃப்ட் சைடு ஸ்லிப் ஆனால் சோலி முடிஞ்சிச்சு நண்பர்களே. ஓகேவா? அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். ஓகே, மெதுவாடா. இங்கே தான் நண்பர்களே போன வாட்டி மிஸ்டேக் பண்ணோம். இந்த இடத்துல மெதுவாக ஏறும், அவ்வளோதான். ஏறியாச்சு. இந்த இடத்துல ரொம்ப சின்னதாக இருக்குது நண்பர்களே பாதை. அதனால தான் அப்படி கீழே வலிக்கி விழுந்தோம். அவ்வளோதான், மேலே வந்தாச்சு நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சின்ன வித்தை காட்ட போகிறேன் நண்பர்களே. பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி குதிச்சாச்சா? அவ்வளோதான். திரும்ப பின்னாடி வந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, குதித்த மாதிரி இருந்துச்சா? அதான் சும்மா. எனக்கு இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஆனால் கீழே விழுந்தால் செத்துருவோம் கன்ஃபார்ம், அது வேறு விஷயம். சும்மா செஞ்சு பார்ப்போமே, அவ்வளோதான். ரைட் நண்பர்களே, மேலே ஏறி நம்ம இப்போ பர்சூட்டை முடிப்போம் மெதுவாக. இதெல்லாம் வித்த நண்பர்களே, இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லா ஃபன்னாக இருக்கும். ஆனால் கீழே விழுந்திங்கன்னா சோலி முடிஞ்சிடும், அதை மட்டும் சொல்லிட்டேன். ஓகே, என்னதுடா இங்கே தான்டா வர சொன்னீங்க, வர சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு, இன்னும் முடிக்கலான்னா என்ன நியாயமே இல்லையா? டேய் மனசாட்சி இருக்கா? டேய் பாவிகளா, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? அட பாவிகளா, என்ன நண்பர்களே முடிய மாட்டேங்குது, எதுவும் பக் ஆகிடுச்சா? அட பாவிகளா, பக் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான், சொல்லி முடிச்சு விட்டானுங்க. டேய் இங்குடியாவது போகணுண்டா. எல்லா சைடும் போய் பார்க்குறேன், அந்த சைடு போனால் கம்மியாகிற மாதிரி தெரியுது. இங்குடி வந்தால் கூடுது, ஆனால் நம்மளால் முடிக்க முடியலை.
எங்கடா இருக்கு டேய், எப்புட்றா முடிக்கிறது, எங்குட்றா போகணும் சொல்லுங்கடா. அவ்வளோதான் நண்பர்களே, அதுவாகவே முடிஞ்சிருச்சு. சூப்பர் நண்பர்களே, அதுவாகவே முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கடுத்து உள்ள இதெல்லாம் பார்க்குறது கிளம்போம். ரைட்டு, லெவலப் வந்துருச்சு. லெவலப்பை தூக்கி வெயிட்டு போட்டுவிடு. ஏதோ கொடுத்துருக்கான் நண்பர்களே. என்னது கொடுத்துருக்கானுங்க, பேராஷூட்னு நினைக்கிறேன். அது பேராஷூட். இன்னொன்று என்னன்னு தெரில. இது என்னதுடா, பேராஷூட் இருக்குது. இது டேபிச்சீரா. டேபிச்சீரானா என்னது நண்பர்களே? ஓ, அந்த பறக்கிற டைனோசரு. ஓகே ஓகே, ஞாபகம் இருக்குது. அந்த பறக்கிற டைனோசரோடைய சேடல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வேணால் டைம் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, அடுத்த வீடியோவில். ஆனால் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ரைட்டு, சூப்பர் நண்பர்களே. இது வந்து சூப்பராக நம்ம பேராஷூட் வந்து நல்லா யூஸ் ஆகும் போல். நம்ம எங்கேயா ஹைட்லேருந்து திடீர்னு கீழே குதிச்சோம்னா டேமேஜ் விழாமல் காப்பாற்றிடலாம் இதை வச்சு. இதை நம்ம கையோடையே வச்சுக்குவோம் இனி. ஏன்னா எங்கேயாவது நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம பல இடத்துல போய் மிதி வாங்குகிறோம். நம்ம இது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. ஓகே, இந்த இடத்துல இறங்கணும்னா வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான். இன்னும் நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கெல்லாம் வேலையை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட பெட்ரோல் தான் இருக்கான். கொண்டு போய் போட்டு தள்ளிட்டு வந்துட்டேன் நண்பர்களே நம்மளுடைய இவனை. அவன் பேர் ஐயா, அவன் பேர் வேறு மறந்துருச்சு. அர்ஜென்ட் டிவிஸை வந்து போட்டு தள்ளிட்டு வந்துட்டேன் தெரியாமல். நான் இல்லை, அவனுங்க தான் போட்டானுங்க. யாருன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அவனுங்கள யாருன்னு. ரைட்டு, இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா நானும் ஒரு அர்ஜென்ட் டிவிஸை டேம் பண்ணுறதுக்காக அப்போலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய பெட்ரோலான் தான் அவனுக்கு ஏற. இப்போ அவனை தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். ரைட் நண்பர்களே, அவ்வளோதான். இப்போ வந்து அன்கான்ஷியஸ் ஆயிடுவான். அன்கான்ஷியஸ் ஆகிட்டான் மண்டை கசாயம். இனி அவ்வளோதான், இவனை டேம் பண்ணிடலாம். சேவிங் அடப்பாவிகளா, இப்போ தான் நேரம் பார்த்து சேவிங் அடிப்பீங்களாடா. ரைட்டு, மீட்டை வச்சாச்சு. இனி வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும். என்ன, இதுதான் கொஞ்சம் கடுப்பான வேலை. டேம் பண்ணுறதில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த வெயிட்டிங் வந்து ஏதாவது ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க்கிங்கில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சும்மாவே இருந்தால் நமக்கு போர் அடிக்குது. ஓகே, பார்ப்போம். கொஞ்சம் நேரம் சும்மா இருப்போம். இன்னும் வேறு ஒருத்தன் வந்தாலும் அவனையும் சேர்த்து டேம் பண்ணுவோம். எவன் 2ல் எவனாவது டேம் ஆவான் ஃபஸ்ட்டு அவனை மட்டும் நம்ம கூப்பிட்டு போவோம். ஏன்னா நம்மகிட்ட இப்போதைக்கு 38 ஆயிடுச்சு நண்பர்களே. 38 பேர்கிட்ட இருக்கானுங்க. இன்னும் 39னா ஒருத்தன் தான் தேவைப்படுதான். அதுக்கடுத்து இன்னொருத்தனும் மாட்டினான் நண்பர்களே. ஆனால் இவன் சாதாரண நம்ம முன்னாடி வச்சுருந்த கலர் தான். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கான். இவனையே டேம் பண்ணலான்னு இவனையும் சேர்த்து டேம் பண்ணிட்டேன். அவன் ஃபீமேலு, அவன் வந்து மெயிலு பச்சை கலரு, இவன் ஃபீமேலு. ரைட்டு, டேம் ஆகட்டும்னு இருந்துட்டேன். ஆனால் ஒரு சம்பவம் நடந்து போச்சு நண்பர்களே இடையில. சேபர் டூத் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேலை போட்டு தள்ளிட்டான். மேல் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. இருக்கதை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அது ஒரு 80 அதுவும் வந்துருச்சு நண்பர்களே டேமிங்கு. ஆனால் அதுக்கடுத்து வந்து போட்டு தள்ளிட்டான். அது நமக்கு எப்போவுமே நடக்கிறது தானே. நம்ம எதாவது செஞ்சோம்னா அதுக்கு எதாவது தலை மாற்றி நடக்க தான் செய்யும். அதை பற்றி கவலையும் பட வேண்டாம். ரைட்டு, சரி சீக்கிரம் டேமாவுடா. நீ வேறு இவ்வளோ லேட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இவ்வளோ லேட் ஆகிட்டு இருந்தேன்னா எப்படி? நான் வீட்டுக்கு போய் இன்னும் எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது. ரைட் நண்பர்களே, கடைசி பைட் எடுத்துருவான்னு நினைக்கிறேன். இதோட எடுத்துட்டோம்னா நிம்மதி. இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். மழை வேறு ஓவராக பெய்யுது. கோல்டு வேறு ஏறிக்கிட்டு இருக்கு. கீழே ஆலோசாரஸ் இருக்கிறான். ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. ஏன்டா டேய், சீக்கிரம் டேமாவோடா, நான் வீட்டுக்கு வேறு கூப்பிட்டு போகணும். டேய் சீக்கிரம் டேம் ஆகிடுறா எப்படியாவது. இன்னும் பொறுமையாக இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் ஒரே பைட்டில் டேம் ஆகிட்டோம்னா சந்தோஷம். இல்லைன்னா நம்ம அடி வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க கீழே. டீரெக்ஸ்லாம் நிற்கிறான். என் கையில் வேறு கன்னில் புல்லட் இல்லை. ஷார்ட் கன்னில் பம்பிங் ஷார்ட் கன்னு செஞ்சோம். புல்லட்டை நல்லா குடின்னு குறிக்கிறான் நண்பர்களே. அவனை பேசாமல் தூர போட்டு நம்ம சாதாரண ஷார்ட் கன், டபுள் ஷார்ட் கன்னே எடுக்கணும். ரைட்டு நண்பர்களே, டேமாக போகிறான். டேமாயிடுறா. டேய் தம்பி, சீக்கிரம் டேமாவுடா. இன்னும் ஒரு பைட்டு தானே எடுத்துட்டியா? அவ்வளோதான். இன்னும் ஒரு பைட்டு தான் நினைக்கிறேன் நண்பர்களே. எப்படினாலும் ஒரு பைட்டு தான் எடுக்க முடியும், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் 6 தான் கூடணும். அவ்வளோதான் நண்பர்களே, டேம் ஆகிட்டான். அடப்பாவிகளா, வந்தோடனே இந்த பார்த்தீங்களா புல்மோனோ ஸ்கார்பியன்ஸ் வந்துட்டானுங்களா. கரெக்டாக நம்ம கிளம்புறோம். வந்து எங்கே போகிறீங்கன்னு வந்துட்டானுங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா கேவுக்குள்ளே வந்துட்டோம். கேவுக்குள்ளே கொஞ்சம் ஸ்டக் ஆகும். அதை மட்டும் கொஞ்சோண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. கேவுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு பர்சியூட் கிடக்குது. 20 அரேனோ கொல்லுங்கன்னு சொல்லி. அந்த ஸ்பைடருங்க, அந்த கேவ் ஸ்பைடர்ஸை கொல்றது தான் போகிறோம். நம்ம வந்து டயர் உல்ஃப் வச்சுருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா எந்த அனிமலாலையும் நம்மளை வந்து கேவில் உள்ளதால தொட முடியாது நண்பர்களே. அதை மட்டும் வச்சுக்கோங்க. டயர் உல்ஃப் அவ்வளோ பவர். அதனால தான் டயர் உல்ஃபை போய் முதல்ல டேம் பண்ணேன். ரைட்டு, இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா உள்ளே என்ட்ராகிறதுக்குள்ளே என் மொபைல் செத்து சுண்ணாம்பாகுது. ஏன்டா அப்படி பண்ணுறேன்? ரைட்டு, சீக்கிரம் உள்ளே போயிடலாம் நினைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் சந்தோஷம். ஏன்னா இவனுங்கக்கிட்ட அடி வாங்கி சாகிறதுக்கு நமக்கும் உடம்புல தெம்பில்லை நண்பர்களே.
ஏன்னா ஒவ்வொரு சைட்லேருந்து எத்தனை எத்தனை பேர் வருவானுங்கன்னே தெரியாது. கேவ் மட்டும் அப்படி தான் டேஞ்சரு. மட்டும் இல்லை திடீர்னு எனக்கு ஆகிற பக்குக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ரைட் இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஸ்டக் ஆக தான் செய்யும். ஏன்னா நிறைய ஸ்பான் இப்போ தான் ஆவானுங்க. கொஞ்சம் ஸ்டாமினாவை கூட்டிகிட்டு இறங்கணும் நண்பர்களே. இந்த இடத்துல இறங்கும்போது ஸ்டாமினாவை கூட்டாமல் இறங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துருவானுங்க. இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதே ஒரு பெரிய பாடாக போச்சு. இந்த புல் மோனோ ஸ்கார்பியன் இருக்கான் பாருங்க, அவன் தான் நண்பர்களே நம்மளுடைய டயர் உல்ஃபுக்கு அவன். இந்த டைட்டனபோ கூட அடிச்சு போட்டுடலாம் நண்பர்களே, நாக் பேக் பின்னாடி போய் செத்துருவான். ஆனால் புல்மோனோ ஸ்கார்பியன் சைட்லேயே டக்கு டக்குன்னு ஒரு போடு போட்டால் வச்சுக்கோங்களேன், நமக்கு பொழந்துரும். இவனுக்கு டயர் உல்ஃபுக்கு ஆனால் அன்கான்ஷியஸ் லெவல் ஸ்லோவாக தான் கூடுது பார்த்துட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இவன் கொஞ்சம் கோல்டில் வாழ்கிற டைனோசருங்கிறதுனால ஒருவேளை அப்படியே கூட இருக்கலாம், பைப் இருக்குது. ரைட்டு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஸ்பைடர் சிக்கிட்டான் நண்பர்களே. இவனுங்களை தான் போட்டு தள்ளணும். பாருங்கள் இன்னும் ஒவ்வொன்றா முடிவானுங்க. அடா பாவிகளா அடே. அவ்வளோதான் நண்பர்களே, போட்டு தள்ள ஆரம்பித்தோடனே அவனுங்களாம் முடிச்சுட்டானுங்க. இந்த கிராஃப்ட் 20 ஷெல்ஸ் ஆஃப் ஷார்ட் கன் புல்லட்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஏன்னா அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எனக்கு ஆகிற ஸ்டக்குக்கு உள்ளே ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல அதிகமாகவே இருப்பானுங்க இந்த ஸ்பைடரு. அங்கே போய் போட்டு தள்ளுவோம் நண்பர்களே. உள்ளே போனோம்னாலே நம்ம 20ஐயும் முடிச்சுட்டு போயிடலாம் அசால்ட்டாக. ரைட்டு இந்த இதெல்லாம் வெயிட்லாம் தேவையில்லை நண்பர்களே. ஹெவி வெயிட்டு தான் இந்த மீட் எல்லாமே. தூக்கி போடுறா தூக்கி போட அவ்வளோதான். கொஞ்சம் இருந்தால் போதும். இன்னும் பாருங்கள் உள்ளே போக போக நமக்கு இன்னும் மீட்டு கூடிரும். அதுக்கடுத்து சிட்டின்லாம் ஏகப்பட்டதாயிரும். சிட்டின்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எதுக்காக கலெக்ட் பண்ணணும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஆர்மருக்கு தான் மோஸ்ட்டாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் சிட்டின். வேறு எதுக்கு கேட்பாங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சிட்டின்னு. ஹெவியாக எதுக்கும் கேட்பாங்களான்னு. ஆனால் எனக்கு இப்போதைக்கு சிட்டின் ரொம்ப தேவைப்படல. பிற்காலத்தில் தேவைப்படலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில சேடல்ஸில் தான் இப்போதைக்கு சிட்டின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு வர்ற சேடல்ஸில் கேட்டாலே கொஞ்சம் காலியாயிரும் நினைக்கிறேன் சிட்டின்னு. இந்த இடத்துல சிட்டி நிறையா கலெக்ட் டைட்டன் இப்போ வந்துட்டானுங்க பாருங்க. இவனுங்க தான் நம்ம சும்மா வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்கெல்லாம் சும்மா அடிச்சிட முடியாது, அவ்வளோ கஷ்டம். அதுக்கடுத்து ரேப்டருக்கு ரொம்ப ஸ்லோவாக தாங்க இது அன்கான்ஷியஸ் லெவல் கூடும். அதே மாதிரி தான் இவனும் கொஞ்சம் அட்டாக் டைனோசருங்கனால அப்படி தான் இருக்கான். பரவாயில்ல, என் கையில் பெரிஸ் வேறு இருக்குது கொஞ்சம். அதனால் பெரிஸை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவேன். அதாவது ஸ்டிம்பெரின்னு நினைக்கிறேன் அது பேர். அவனை வச்சா நண்பர்களை மேனேஜ் பண்ணலாம். நமக்கு அன்கான்ஷியஸ் லெவல் கூடி அவனை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தண்ணி குடிச்சே ஆகணும். இல்லைன்னா தண்ணியோடைய லெவலை அவன் ரொம்ப கம்மி பண்ணுவான். ஆனால் அனிமல்ஸுக்கு அப்படி கிடையாது. பயங்கரமாக கம்மியும் பண்ணுவான். தண்ணியில் டாப்பரை கம்மி பண்ணி விட்ருவான். அது வரைக்கும் அவனால் நல்லது. பார்த்தீங்களா எப்படி ஸ்டக் ஆகுதுன்னு. நான் இங்கே தொட்டால் லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி காமிக்குது. நான் விட்டு தான் தொட்டுருக்கேன். ஆனால் அது லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி காமிக்குது. பொறுமாடா டே. இவனை முடிச்சாச்சு நண்பர்களே. இந்த டைட்டனோபோவா தான் நமக்கு பெரிய பாடாக இருக்கான். இவனை முடிச்சு விட்டோம்னாலே போதும். மிச்சப்படி எவன் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், எவ்வளோ சுற்றி வந்தாலும். ஓகேடா ஸ்பைடர் பாய்ஸ், எங்கடா இருக்கீங்க? ஸ்பைடர் மேன்ஸ் எங்கே இருக்கீங்க? வாங்க சீக்கிரம் வாங்க, வாங்கிட்டு போங்க. ஏன்னா எனக்கு வேலை வெளியே இருக்குது. சரி வெளியே வேலை இருக்குது, நீங்கள் வாங்கடா சீக்கிரம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலேயே நிறையா இருப்பானுங்க. ஆனால் நம்ம நேரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா சும்மா நடந்து வந்தோம்னா பொழப்பலான்னு பொழப்பானுங்க. இப்போ யாரையுமே ஆளையை காணும். எங்கடா போனீங்க? அங்கே புல்மோனோ ஸ்கார்பியஸ் இருக்குது நண்பர்களே. வாடா வா மண்டையா, புல்மோனோ ஸ்கார்பியஸ் வந்துட்டான் நண்பர்களே. டேய் அவன் மட்டும் சைடில் வராமல் பார்த்துக்கணும் நண்பர்களே. அவன் மட்டும் சைடில் வந்தோம்னா சட்டுன்னு ஒரு கொட்டிடுவான். அதுக்கடுத்து அன்கான்ஷியஸ் லெவலில் ஏறும், கடுப்பாக வரும். ரைட்டு வந்தவனுங்க எல்லாம் அவ்வளோதான் நண்பர்களே, தெரிச்சு போயிட்டுருக்கானுங்க. இங்கே பாருங்கள் ஸ்பைடருக்குலாம் அவ்வளோதான். நமக்கு வலைய விட்டாலும் நம்ம இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. நம்மளாம் அடிக்க முடியாது அவனால். ரைட்டு நிறைய பேரை கொண்டுட்டோம் நண்பர்களே. ஒரு 10 பேரை கொண்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு 8 பேர்கிட்ட 9 பேர்கிட்ட கொண்டிருப்போம். இன்னும் ஒரு 10 பேர் தான். எப்படியாவது கொண்டுட்டு வெளியே ஓடிட வேண்டியதான். ஏன்னா இந்த கேவு ரொம்ப நேரம் இருந்தோம்னா நமக்கு நல்லது கிடையாது. ரைட்டு டேய் சீக்கிரம் வாங்கடா டேய். அவ்வளோதான் நண்பர்களே. இவன் வேறு சைடில் வர்றவன் தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கான். பக்கத்தில் வர்றவனை கூட ஓகே ரைட்டு, நல்லா ஹீலிங்காக ஆகுதான் நம்மளுடைய டயர் உல்ஃபு. இந்த இருக்கான் நண்பர்களே கொஞ்சம் ஸ்பைடரு. ஸ்பைடரு வாங்கடா டேய் வாங்க. நான் ஒன் டைம் பாருங்க, உங்கள் இடத்துக்கு வந்திருக்க விருந்தாளியை கவனிங்க வாங்க. நான் உங்களை கொஞ்சம் கவனிக்கேன். நான் அவனுங்க இடத்துக்கு அவனுங்க தான் என்னையை கவனிக்கணும். ஆனால் நான் அவனை கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ பவரான டைனோசர்ஸ் இருக்குது கையில். இப்போ ரெக்ஸை மட்டும் உள்ளே கொண்டு வர முடிஞ்சுன்னா சூப்பராக இருக்கும் நண்பர்களே. ஆனால் ரெக்ஸ் அன்கான்ஷியஸ் லெவல் பயங்கரமாக ஏறும்னு நினைக்கிறேன். அப்படியா இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரெக்ஸு அதெல்லாம் ரொம்பலாம் விளையாண்டு பழக்கம் கிடையாது. ஏன்னா ஸ்லோவான டைனோசருங்கிறதுனால நான் அதை எடுக்க மாட்டேன். ஃபாஸ்ட்டான டைனோசர்ஸ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணி பழக்கம். அதனால தான் கேட்குறேன். ஓகே டேய் எங்கடா போனால் கடைசியாக வர? கடைசியாக
எல்லாரோட வந்தான்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம். ஏன்டா அப்படி வந்து கடைசியில் வரேன். ஓகே ரைட்டு, அவனையும் முடிச்சு விட்ருவோம். எப்படினாலும் இன்னும் ஒரு 2 பேர் தான் கொல்ல வேண்டியது இருக்கும். இவனை முடித்தோம்னா அவ்வளோதான் நண்பர்களே. சிட்டினும் நல்லா கிடைச்சிருக்கு. இந்த சிட்டின்லாம் ஆர்மர், ஆனால் இந்த சிட்டினில் செய்கிற ஆர்மர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஆர்டிஃபைட்டு நம்ம கையில் இருக்குது. அதனால் ஆர்டிஃபைட்டு உள்ளே போய் எடுக்கணுன்னுலாம் தேவையில்ல. ரைட்டு, வீட்டை பார்த்து கிளம்புவோம். இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டனோபோவாஸ்லாம் இருப்பானுங்க. கொஞ்சம் பார்த்து தான் போகணும். புல்மனோஸ் ஸ்கார்பியஸ் இங்கே இருக்காங்களாடா? டேய் புல்மனோஸ் ஸ்கார்பியஸே, இந்த ஏரியாவில் இருக்கீங்களாடா? இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். டேய் புல்மனோஸ் ஸ்கார்பியஸே, எங்கடா இருக்கீங்க? அந்த இருக்கானுங்க நண்பர்களே. கொஞ்சம் இந்த புல்மனோஸ் ஸ்கார்பியஸையும் டேம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் 40 பேர் ஏற்கனவே டேம் பண்ணிட்டோம். என்ன செய்யன்னு தெரியலை, எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. நீங்கள் மறக்காமல் என்ன செய்யணுங்கிறதே மறக்காமல் நீங்களே கமெண்டில் போட்டு போயிருங்க நண்பர்களே. ஓகே, எனக்கு வந்து ரெட் கலர் பிடிக்கும். புல்மனோஸ் ஸ்கார்பியஸ் ரெட் கலர் இருந்துச்சுன்னா டேம் பண்ணணும் நண்பர்களே. இப்போது செத்து ரெட் கலர் தான் நினைக்கிறேன். ரைட்டு, அந்த இருக்காம பாருங்க, ஒரு 2 பேர் இருக்கானுங்க இன்னும். டேய் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. உங்களை முடிச்சுட்டு இன்னும் ஒரே ஒருத்தன் தான் நண்பர்களே தேவைப்படா. ஸ்பைடரு எங்கே போனான்னு தெரில, ஸ்பைடர் மேன். ஓகே, பின்னாடி எங்கேயோ காட்டுது. பின்னாடிலாம் போக வேண்டாம், நமக்கு இன்னொரு இடம் தெரியும். அந்த இடத்துக்கு போனோம்னாலே ஆல்மோஸ்ட் ஸ்பைடரு அடித்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அங்கே நிறைய ஸ்பைடரை பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். டேய் வாங்கடா, வாங்கடா சீக்கிரம். இங்கிட்டு சைடில் போகாமல் இங்கே பார்த்தீங்களா, சைடில் போனால் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ். நேருக்கு வந்தாங்கன்னா நம்மளை அடிக்க முடியாது அவ்வளோ ஈஸிக்கில். ரைட் நண்பர்களே, டாப்பர் லெவல் ஒன்றும் அவ்வளோ கூடலை. இன்னும் மேலே போகணும். மேலே போகிறதுக்குள்ளே எனக்கு ஸ்டக் ஆகும். ஏன்னா அந்த இடைப்பட்ட இடத்துக்குள்ளே ஓவர் ஸ்டக் ஆகும் நண்பர்களே. கரெக்டாக மேலேருந்து கீழே இறங்குற பாத்தில் ரொம்ப ஸ்டக் ஆகும் முக்கியமாக. ஏன்னா கீழே அப்போ தான் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருப்பானுங்க. ரைட்டு, டைட்டனோபா வேறு நான் தாண்டா பெரிய ஆளுன்னு வந்து சண்டைக்கு வந்துட்டான். டேய் போடா, என்னுடைய டயர்வல்ஃப் பக்கத்தில் நீலாம் கிடையாது. ஓகே நண்பர்களே, முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தனை மட்டும் அடித்தாலும் முடிஞ்சிருமா? அடா பாவீங்களா, நானும் முடிச்சாச்சின்னு சந்தோஷப்பட்டேனடா. எங்கடா இருக்கீங்க? டேய் ஸ்பைடர்மேன், இந்த இடத்துல சைடில் போகணும் நண்பர்களே, இங்கே இல்லை. இங்குடி போனோம்னா திரும்பவும் கீழே தான் போகணும். கீழே போகிறதுக்கு எதுக்கு வம்பு, நம்ம வந்து இங்குடியே போவோம். சைட்லேயே நம்ம வந்து ஒரு குகை உண்டு, அங்கே போனோம்னாலே நிற்பானுங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தனை அடித்தா போதும் நண்பர்களே. கரெக்டாக நமக்கு வந்து இப்படி தான் நிற்பான், ஏதாவது ப்ராப்ளம். கரெக்டாக இன்னும் ஒருத்தன் மிஸ் ஆகும். இந்த வந்துட்டான் நண்பர்களே. நல்ல வேலை நண்பர்களே, இவனே என்ட்ரன்ஸில் அடப்பாவிக்கு அரணியோ. இவனை பார்க்குறதுக்குள்ள நான் இங்கே தெரியாமல் குதிச்சிட்டேன் நண்பர்களே. சரி ரைட்டு, இவனு அவ்வளோதான் நண்பர்களே, போட்டு தெளியாச்சு. அவ்வளோதான், நமக்கு எக்ஸ்பி நல்லா பயங்கரமாக கூடியிருக்கும். இன்னும் நிறைய லெவலில் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹவுஸ் கட்டலான்னு இருக்கிறேன். அந்த ஹவுஸ் வந்து ஒரு ப்ரோ சொன்னார், அந்த இடத்துல கெட்டலான்னு இருக்கிறேன். மறக்காமல் அந்த ப்ரோ ஓகேன்னு போட்டு விட்ருங்க நண்பர்களே. கெட்டு ப்ரோன்னு ஓகேவா? ரைட்டு, இப்போ வந்து மேலே போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோவில் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை. எனக்கு ரொம்ப என்ன செய்யணுன்னே தெரியலை. ஏன்னா டேமிங்க்கு வந்து நிறையா இது போயிடுச்சு நண்பர்களே. டேம் பண்ணது நிறைய இது செத்து போச்சு. அதெல்லாம் நினைக்கும் போது மனசு வருத்தமாக இருக்குது. அதனால தான். ரைட்டு, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு இருக்கிற சிட்டிலெலாம் தூக்கி போட்டாச்சு. 1400 சிட்டின்னு கிடச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். போனதுக்கு ஏதாவது உருப்படியாக ஏதாவது லூட்டு கிடச்சிருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பி கிடச்சிருக்கு, அவ்வளோதான். மிச்சப்படி ஒன்றும் இல்லை. இன்னும் நமக்கு கிராஃப்டிங்லாம் நிறையா இருக்குது. இன்னும் கன்ஸ்லாம் நிறையா இருக்குது வகை வகையாக. அந்த கன்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ணோம்னா நமக்கு ரிசோர்ஸ் நிறையா தேவைன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ரிசோர்ஸை வச்சே நமக்கு செய்யலாம் ஒரு சில கன்னெல்லாம். ஆனால் அயன் தான் பத்த மாட்டேங்குது. அதை மட்டும் என்னன்னு பார்த்து அதுக்கு மட்டும் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்த்துக்கலாம். அந்த மவுண்டெயினில் வந்து அயன் இருக்குது, ஆனால் அந்த ரிசோர்ஸை கீழே கொண்டு வர அளவுக்கு வெயிட் தாங்குகிற அளவுக்கு எந்த இதுவுமே இல்லை. நான் அந்த மவுண்டெயின்லேயே போய் இனி வந்து என்ன செய்ய போகிறேன்னா, கீழே உள்ள மரத்தெல்லாம் நானே மெதுவாக வெட்டி கொண்டு போய் சூடு பண்ணி அந்த மாதிரி தான் செய்யணும். வேறு வழி இல்லை. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய போகிறேன். இல்லைன்னா கேஷிலோசாரஸ் ஒன்று அங்கே டிபி பண்ணி கீழே உள்ளதெல்லாம் உடச்சி நிறைய வேலை பண்ணலாம். ஆனால் அது வந்து ஈஸி கிடையாது நண்பர்களே. அந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரு. அதனால அந்த இடத்துல வந்து சும்மாலாம் செஞ்சிட முடியாது. ஏன்னா டீரெக்ஸு, அதுக்கடுத்து நிறைய அலோசாரஸ்லாம் சுற்றுற இடம். நம்மளால் ஓரளவுக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும். ஓகேவா? இந்த வீடியோவில் தான் நண்பர்களே. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது ஐஹெச் கேமிங்.